நமஸ்காரம். நான் உமா விஜய் பேசுகிறேன். இந்த போய் தரிசனம் பார்த்த கோவில்களை பற்றின பதிவில் இன்றைக்கி 735வது பகுதியாக இதை ஒரு கிராமம்னே சொல்லலாம். செங்கல்பட்டுலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய பொன் விளைந்த களத்தூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம்தான். இந்த பொன் விளைந்த களத்தூரில் இருக்கக்கூடிய முன்குடுமீஸ்வரர் கோவிலை பற்றின பதிவை நான் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். ஆனால் நிஜத்துக்கு அன்றைக்கி நாங்கள் போனது பொன் விளைந்த களத்தூரில் இருக்கக்கூடிய ஆதிபுரீஸ்வரர் அம்பாள் சுவாமியை பார்க்கணுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போனது. ஆனால் அங்கே போகிற வழியில் எங்களுக்கு அந்த கூகுள் மேப்பில் காமிச்சது முன்குடுமீஸ்வரர் கோவில் தான் காமிச்சதை ஒழிய ஆதிபுரீஸ்வரர் கோவிலை காட்டலை. அதனால தான் எதிர்பாராமல் போய் முன்குடுமீஸ்வரர் பார்க்குற பாக்கியமும் கிடச்சிது. அந்த கோவிலில் இருந்த காவல் காத்துன்றவர்கிட்ட அவர்கிட்ட கோவிலில் கேட்டபோது ஆதிபுரீஸ்வரர் இங்கே பக்கத்தில் எங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லி கேட்டபோது நாங்கள் அந்த வர்ற பாதையிலேயே அதை தாண்டி வந்துட்டோம். அது கோவில் மாதிரியே தெரியாது, ஒரே மரஞ்செடி கொடியோடு இருக்கும். அங்கே இருக்கிற இடத்துக்கு போங்கன்னு சொல்லி அவர் எங்களுக்கு வழி காமிச்சபடியாக அந்த இடத்துக்கு நாங்கள் போனோம். அங்கே போனால் நிஜமாகவே இது ஒரு கோவிலுங்கிறது அங்கே உள்ளூரில் இருக்கிறவாளுக்கு தான் தெரியுமே ஒழிய ஃபுல்லாக ஒரே தோட்டம் பூஞ்சோலை மாதிரி இருந்தது. அது உள்ளே நுழைஞ்சு போன போது தான் ஜோதிவள நாயகி அம்பாள் சமேத ஆதிபுரீஸ்வரர் அந்த கோவிலில் இருக்கா. கோவிலோட வாசல் இப்போ மேற்கு பார்த்த வாசலாக இருக்குது. மேற்கு வாசல்லேருந்து உள்ளே நுழைஞ்சி போனோன்னாக்க ஒரே மரம் செடி பூக்கள் எல்லாமே இருக்குது. அந்த இடத்துல தான் கிழக்க பார்த்துட்ட மாதிரி சுவாமி நம்ம மேற்கு வழியாக சுற்றிண்டு உள்ளே போயிட்டு தெற்கு வாசல் வழியாக உள்ளே போக வேண்டியிருக்கு. தெற்கு பக்கம் வழியாக போனால் தான் கிழக்க பார்த்து அருள் பாலிக்கிற சுவாமியை நம்மளால் பார்க்க முடியறது. அந்த ஒரே மகாமண்டபத்திலேயே நின்றுண்டு நம்ம பார்த்தோம்னாக்க கிழக்க பார்த்துண்டு ஆதிபுரீஸ்வரரும் தெற்க பார்த்து நின்ன கோலத்தில் ஜோதிவள நாயகியும் நமக்கு அருள் பாலிச்சுருக்கா. வெளியில் பார்த்தோன்னா ஈசனுக்கு நேர் எடுத்த மாதிரி நந்தி பகவான் இருக்கார். அந்த நந்தி பகவான் கிட்ட ஒரு ஷெட்டு மாதிரி மேலே போட்டிருக்கா. ஆனால் அது பெரிய ஷெட்டாக இல்லை, சின்னதாக போட்டிருக்கு. அது நந்தி பகவானுக்கு பக்கத்துலேயே பார்த்தேன்னா தெற்க பார்த்துட்டு ஒரு பைரவர், அத்தனை அழகாக பைரவர். அந்த பைரவரை பார்த்தேன்னாக்க நிஜமாகவே அவ்வளோ ஒரு ஆக்கர்ஷண சக்தியோடு இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. ஆதி காலத்தில் இந்த ஊரில் தெற்கு பக்கம்தான் இந்த கோவிலுக்கு வாசல் இருந்திருக்கு. இப்போ அந்த தெற்கு வாசல் மூடப்பட்டிருக்கு. அது பக்கத்தில் இருக்கிற இடங்கள் எல்லாமும் யாரெல்லாமோ ஆக்கிரமித்து வீடுகளாக இருந்துருக்கு. அந்த தெற்கு வாசலையே மூடிட்டார். தெற்கு வாசல் இருக்கிற கோவில்கள் நல்ல பரிகார ஸ்தலம்ங்கிறது நிறைய பதிவுகளில் நான் சொல்லியிருக்கேன். இந்த கோவிலில் ஒரு 3000 வருஷத்துக்கு மேற்பட்ட கல்வெட்டுக்கள்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னும் தெரிஞ்சது. ஆனால் இன்றைக்கி எதுவுமே அங்கே இல்லை. அந்த கோவில் வளாகத்துலேயே அந்த பூச்செடிகளுக்கு பக்கத்துலேயே வீடு ஒன்று கட்டிண்டு அந்த வீட்டில் தான் இந்த கோவிலை பராமரிச்சுட்டு இருக்கிறவா திரு மோகன் ஆச்சாரி அப்படிங்கிறவர் அங்கே இருந்துட்டுருக்கார். அவரோட மனைவி பிள்ளைகளோடு இருந்துட்டுருக்கார். இந்த ஸ்தலத்து பைரவருக்கு அழகு. அதே மாதிரி கோஷ்டத்தில் சுற்றி வரும்போது இன்றைக்கி தேதிக்கு துர்கை மட்டும்தான் இருக்கா, பாக்கி எந்த தெய்வத்தையும் காணும். இந்த ரோடுக்கு அந்த பக்கத்தில் தான் ஆதி காலத்தில் குளம் இருந்திருக்கு. அந்த குளத்துக்கு தாமரை குளம் அப்படின்னு பேராக இருந்திருக்கு. இந்த பொன் விளைந்த களத்தூரில் இருக்கக்கூடிய ஜோதிவள நாயகி அம்பாள் சமேத ஆதிபுரீஸ்வரர் கோவிலுக்கு கிராம கோவில்களுக்கு பிரதோஷ பூஜைகள் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி, பிரதோஷ பொருட்கள் கொடுக்கறதுன்னு சொல்லி ஆரம்பித்த கோவில்களில் கடந்த 1.5 வருஷமாக 1 வருஷத்துக்கு மேலே அந்த பணியை செஞ்சுட்டு இருக்கிற பாக்கியத்தை இறைவன் கொடுத்துருக்கார். நிறைய நண்பர்களும் அதுக்கு உதவி செஞ்சுட்டுருக்கா. அந்த இதில் இந்த கோவிலும் ஒன்று. அதனால் பிரதோஷ பூஜைகள் வாங்குகிற கோவில்கள் எல்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி
பார்த்ததில் தான் இந்த கோவிலை பார்க்க முடிஞ்சது. இந்த கோவிலில் நிறைய பூச்செடிகள் மரங்கள் எல்லாமே இருந்தாலும் ஸ்தல விருட்சமாக வில்வ மரம் தான் இருந்திருக்கு அப்படிங்கிறதும் தெரியப்பட்டது. இப்போ இந்த பைரவருக்கு அஷ்டமியில் பூஜைகள் பண்ணும்போது அந்த இடத்துல மழை பெஞ்சா ஜனங்களால் நின்று பூஜைகளை பார்க்க முடியல. அதனால் மேற்கூரையாக ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு கொடுத்தா கொஞ்சம் பெரிய அளவில் நந்தி பகவானுக்கு நடக்கக்கூடிய இந்த பிரதோஷ பூஜைக்கும் கொஞ்சம் பேர் தான் அந்த ஷெட்டுக்குள்ளே இருக்க முடியும். அந்த ஷெட்டையும் விரிவாக்கி போடணுங்கிறது தான் இந்த கோவிலை இப்போ பராமரிச்சுட்டு இருக்கிற மோகன் அவரோட விருப்பமாக இருக்குது. யாருக்காவது முடியும்னா இந்த வீடியோ பார்க்குறவாளுக்கு ஒரு ஷெட்டை பெருசாக்கி விரிவாக்கி தர்றதுக்கு அவாட்ட எவ்வளோன்னு கொட்டேஷன் கேட்டிருக்கு. இன்னும் அவாட்டேருந்து பதில் வரல. யாருக்காவது விருப்பம் இருந்ததுன்னா அந்த செயல்லையும் பணியிலையும் பங்கு பெற்று இந்த கோவிலுக்கு இந்த உள்ளூரில் இருக்கிறவா வந்து இப்போ பிரதோஷ பூஜைகளை ஒழுங்காக பார்த்துட்டு இருக்காங்கும்போது அதுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியாக நம்ம செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவோட நோக்கம். இங்கே வந்து பிரதோஷம் தவிர பௌர்ணமி பூஜைகள் நல்லா நடக்கிறதா, அன்னாபிஷேகம், மகா சிவராத்திரி எல்லாமே இந்த கோவிலில் ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டுருக்கா அப்படிங்கிறது போய் தெரிஞ்சின்ற போது அறிந்த விஷயங்கள். இந்த பிரதோஷ பூஜைகளை கொடுக்கறதுக்கு உதவி செய்கிறது நம்மளுடைய திருக்கழுகுன்றத்தை சேர்ந்த திரு மணிஜி அவரோட நண்பர்கள் குழுவோடு சேர்ந்து தான் கொடுக்கக்கூடிய கோவில்களில் இதுவும் ஒரு கோவிலாக இருக்குங்கிறதையும் தெரியப்படுத்துகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்ச வாழோட பகிர்ந்துக்கோங்க. இப்படி சின்ன சின்ன கோவில்கள், பழைய காலத்து கோவில்களில் முன்னேற்றத்துக்கு நம்மளால் முடிஞ்சதை செய்கிறது மகா பெரிவா சொன்னது ஏற்ற மாதிரி புதுசாக கோவிலை கட்டாமல் பழைய கோவில்களை பராமரிங்கன்னு அவர் சொன்ன வார்த்தைக்கு எடுப்பாக இருக்கும். நமஸ்காரம்.